அம்பாசமுத்திரம் மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில இருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். கண்டிப்பா. அடுத்த கேள்வி அதுக்கு போய் பதில் சொல்லிட்டேன். அதை விட்டுறவே மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் ஐயா இசை சுப்பையாவையோ அந்த ஊர்ல இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியோ அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோ விட்டுறவே மாட்டேன். அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட போட்டி போட்டது மொத்தம் 36 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம். 36 வேட்பாளர்கள் அம்பாசமுத்திரம் சட்டமன்றத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கான். ஆனா ஐயா இசை சுப்பையாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி 31 நபர்களுடைய வேட்புமனு தாக்கலை ரிஜெக்ட் பண்ண வைக்கிறார், தள்ளுபடி பண்ண வைக்கிறார். தேர்தல் ஆணையமே அவர் பாக்கெட்ல தான் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசர் அவர் பாக்கெட்ல தான் இருக்காரு. அங்க இருக்க வருவாய்த்துறை இருக்கு, அவர் பாக்கெட்ல தான் இருக்காரு. இப்படியா கொஞ்சம் அயோக்கியனா நம்ம விடலாமா? இப்ப அவரோட அரசியல் செயல்பாட்டுக்காக தேர்தல் ஆணையம் சேர்ந்து வேலை பார்க்கறத நீங்க குற்றம் சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், தேர்தல் ஆணையமே அவருடைய தேர்தல் ஆணையம், வருவாய்த்துறை அவருடைய வருவாய்த்துறை, முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. புரியுதுங்களா? அவர் மிகப்பெரிய, இங்க பாருங்களேன், அவர் வந்து இதுவரைக்கும் நீங்க அம்பாசமுத்திரம் தொகுதியில போய் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து முழுக்க அந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி தொடர்ச்சியா இங்க வந்து தான் தான் வெற்றி பெறன்றக்கா என்ன வேணாலும் செய்வார். அவர் ஜெயிக்கிறக்கா என்ன வேணாலும் செய்வார். கொலை கூட செய்ய தயங்காத நபர். அவ்வளவு ஒரு மோசமான அயோக்கிய தனமுடைய ஒரு நபர். அவரை வந்து நீங்க ஜெயிக்க வைக்கிறது மக்களுடைய அறியாமை, மக்களை ஏமாத்துறது. ஒரு எம்எல்ஏவோட வேலை என்ன? மக்களுடைய பிரச்சனை என்ன? மக்கள் பிரச்சனைக்கான காரணம் என்ன? அதற்கான தீர்வு என்ன? தன்னால தீர்க்க முடியாது சட்டசபையில பேசி ஆளுங்கட்சி யாரும் அவன் குடுமையை பிடிச்சி தீர்க்க வைக்கணுமா இல்லையா? அதுக்கு தானே சட்டசபைக்கு போறீங்க.